காஸ்ட் பற்றி பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 to 8 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் சார். அதே நீங்கள் கொஞ்சம் லார்ஜாக கொஞ்சம் பெருசாக ஏதாச்சும் எதிர்பார்க்குற மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ 10 to 15 lakhs அந்த மாதிரி கூட ஆகும் வாய்ப்பு. நம்ம ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து ஸ்மால் சைஸ் இப்போ சின்ன மெடிக்கல் ஷாப் மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 30 to 50K வரும். இப்போ நீங்கள் பெருசாக ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு வந்து ஒரு 60 to 70K கூட வர வாய்ப்பு இருக்குது. பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 2.5 lakhs or 1.5 lakhs கூட வாய்ப்பு இருக்குது சார். அப்புறம் வந்து ப்ராஃபிட்டு உங்களுக்கு ரிட்டைலோட பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் சார். தேங்க்யூ. ரேப்பிடோ மாதிரியே தான் இதுவும். லேக்லைன் வந்துட்டு ரைட் ஃபாஸ்ட் ரைட் ஸ்மார்ட். ஸோ இது வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா நம்மளோட அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரியே அதே இது ஸ்ட்ராட்டஜி இங்கே ஃபாலோ பண்ணல, அதே தான் பண்ணுவோம். பட் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவும் மல்டி சர்வீஸாக நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஒரு சர்வீஸ்னால் ஒரு ட்ராப் அண்ட் பிக்கப் அது ஒன்று தான் இங்கே எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்துட்டு இப்போது நமக்கு ஒரு தேவையானதாக இப்போ எசென்ஷியலானது வந்துட்டு இப்போ பிக் பாஸ்கெட்டில் இந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ அங்கே நமக்கு தேவையான க்ராசரிஸ் அதெல்லாம் வந்துட்டு டோர் டெலிவரிஸ்க்கும் காஸ்ட் கம்மியாக வந்துட்டு அவங்க சார்ஜிங் பண்ணுறதை விட நம்ம கம்மியாக பண்ணுவோம். அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதுக்குன்னு சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்கிங் டாக்ஸி ஒரு சர்வீஸ் ஒன்று கண்டுபிடிச்சோம்னா வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட ஓன் வெப்சைட்டே ஒன்று இருக்கும். அதனால தான் அப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் ரீச் ஆக முடியும். வீக்கிங் டாக்ஸி, வீல்விங் ரைடர்ஸ், பைக் டாக்ஸி டிவி இது வந்துட்டு எல்லா சர்வீஸும் எல்லா சர்வீஸோட எல்லா பைக் டாக்ஸி சர்வீஸ், டூ வீலர்ஸ் சர்வீஸ் எல்லாமே இதில் காட்டுவாங்க. ஸோ நம்மளோட லோகோ எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ தே கேன் அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கும். தே கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அது வந்து பர்சனலைஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், ரியல் டைம் சப்போர்ட், ராயல்டி ப்ரோக்ராம்ஸ், ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம். ஸோ காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபியூவல் சார்ஜஸ்ஸு அண்ட் வந்து எனர்ஜி காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ். இதில் வந்து கீ பார்ட்னர்ஸ் யாருன்னா இது வந்து யார் மூலியமாக வந்து பீப்புள்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா ஓனர்ஸ், டூர் ஆப்ரேட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பான்சர் பிராண்ட்ஸ்.
ஸ்பான்சர்ஸ் வந்து உண்டான ஸ்டெப்ஸ் வந்து அவங்க எடுத்து ஸ்பான்சர் ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா ஒரு சர்வீஸ் கரெக்டாக இருந்தாலும் கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் அடுத்தது க்ரோ ஆகும். ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அந்த பிராண்டிங் கரெக்டாக பண்ணிட்டோம்னா கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் லேண்ட் அண்ட் லாட்ஜிங் அசஸ் கஸ்டமர் செக்மெண்ட் பற்றி நான் பேச போகிறேன். அதாவது எங்கள் ரெசார்ட்டில் வந்துட்டு ஆல் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் யார் வேணாலும் ஸ்டே பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதாவது ட்ராவலர்ஸ் ஸ்டே பண்ணலாம், பிஸ்னஸ் ட்ராவலர்ஸ் ஸ்டே பண்ணலாம், அதாவது கார்பரேட் கஸ்டமர்ஸ் வேறு ஊர்லேருந்து இப்போது எங்கள் ரெசார்ட் இருக்க ஊருக்கு பிஸ்னஸ் மூலியமாக வராங்க, அவங்களும் ஸ்டே பண்ணலாம். அதாவது ஒன் டே ஈவெண்ட் மாதிரி கூட எங்கள் ரெசார்ட்டில் அவைலபிள் இருக்குது. என்னோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வின்டர் ஹாலிடேஸில் நீங்கள் வந்து எங்களோட ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணலாம். ட்ரஸ்டட் பிராண்டு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ட்ரக்கிங் போகலாம். நாங்களே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். ஏற்றபடி ஏற்றிக்கலாம், இது குறைச்சிக்கலாம். ஆங்கிள் காஸ்ட்னா சொல்கிறது கூலி. இது வந்து டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்க்கு தருவோம். அப்புறம் வந்து வெப்சைட்லேருந்து இவங்க பார்த்துக்கலாங்க. அப்புறம் வந்து சோஷியல் மீடியா கம்யூனிட்டிஸில் நியூஸ் பேப்பர்லேருந்து கூட இந்த ஹோட்டல்